வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ எல்லாருமே ஈகரா இருக்கீங்க, என்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வர போது, நம்ம எந்த ரேங்க்ல இருக்க போறோம்னு எல்லாருமே ரொம்ப ஈகரா இருக்கீங்க. ஆனா வெப்சைட் ஓபன் பண்ணோம்னா இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே போன் பண்ணி, சார் டிஎன்இஏ வெப்சைட் ஓபன் ஆக மாட்டேங்குது சார், டிஎன்இஏ வெப்சைட் ஓபன் ஆக மாட்டேங்குது சார்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்றீங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எப்பப்போ டிஎன்இஏ வெப்சைட் ஓபன் ஆகுது கஷ்டமா இருக்கும், அடுத்தது டிஎன்இஏ ரேங்க் வந்தவுடனே நீங்க என்னென்ன நோட் பண்ணணும், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், ரேங்க் லிஸ்ட் வரப்போது, நீங்க எல்லாருமே ரொம்ப ஈகரா இருக்கீங்க. ஆனா இப்ப வெப்சைட்டை போய் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட் ஓபன் ஆகாது. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, இனிமே அதிகமா உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட் அடிக்கடி ஷட் டவுன் ஆகும். அது எப்பப்போ ஷட் டவுன் ஆகும்னு நீங்க நல்ல மைண்ட்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஓபன் பண்ணுவ நிறைய தடவை உங்களுக்கு டிஎன்இஏ வெப்சைட்டே ஓபன் ஆகாது. முக்கியமான நேரத்தில் நீங்க அது ஓபன் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கோ டென்ட் எது பண்ணாலும் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் ஆகாம நீங்க ரொம்ப பதறுவீங்க. அந்த பதட்டம் ஃபியூச்சர்ல நீங்க படக்கூடாதுன்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். ரைட், இனிமே அடிக்கடி டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட் ஷட் டவுனுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு அப்டேஷன் நடக்கும் போது டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட் க்ளோஸ் ஆகும், ஓபன் ஆகாது. ஏன்னா ஒரு ப்ராசஸ் டு இன்னொரு ப்ராசஸ் மாத்தும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டை க்ளோஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு அவங்க இன்டர்னலா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேஞ்சஸ் இப்போ வரப்போறது என்னன்னா, ரேங்கிங். இப்போ டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்ல ரேங்கிங் வரப்போகுது. அப்படி சேம் டைம் உங்களுக்கு ரேங்கிங்கும் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க ரேங்கிங் லிஸ்ட் ரிலீஸ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெப்சைட் ஓபன் ஆயிரும். ஏன்னா இப்போ அந்த ரேங்கிங் லிஸ்ட் பிடிஎஃப் ரிலீஸ் ஆனா மட்டும் போதாது, நீங்க உங்க வெப்சைட்டுக்குள்ள போய் டிஎன்இஏ ஆன்லைன் .org போய் நீங்க சைன்இன் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்ட பிறகு உள்ள போனீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே இருக்கும். என்னென்ன அப்டேட்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜெனரல் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், உங்களுடைய கட் ஆஃப் இருக்கும். உங்க சப்போஸ் 7.5 ஸ்டூடெண்ட் இருந்தா 7.5 ஓட ரேங்க் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ரேங்க் இருக்கும். அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச், எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாத்தோட ரேங்க்குமே அவங்க கரஸ்பாண்டன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குள்ள போனா இருக்கும். புரியுதா? நீங்க டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்ல பிடிஎஃப் மட்டும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணாவே இது எல்லாமே இருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா. மெயினா நீங்க பார்க்க வேண்டியது கம்யூனிட்டி, உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் கம்யூனிட்டி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நிறைய தடவை நீங்க சர்டிபிகேட் கொடுக்கல, ஈவன் அவங்க கால் பண்ணி நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணல, சரியா அப்லோட் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் ஓசியில மாறிடும். நீங்க அதை நோட் பண்ணாம நேரா கவுன்சிலிங்ல போனீங்கன்னா ஓசி கேட்டகரியில தான் நீங்க சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஈவன் எந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டால எடுக்க முடியாது, ஓசியில தான் எடுக்க முடியும். அதை இப்பவே நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸன் சொல்லி ஒரு 1 வீக் இருக்கும். நீங்க நேரா கிரீவன்ஸ்ல போய் உங்களுடைய கம்யூனிட்டியை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மாத்திடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது. அடுத்தது உங்க எல்லாத்துலயும் உங்களுடைய ரேங்க் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் நீங்க எப்போ சார் டிஎன்இஏ வெப்சைட் க்ளோஸ் ஆகும் இருக்கல, இனிமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு தேதி அவங்க சொல்றாங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ஸ்க்கு முதல் நாள் ஈவினிங்கே க்ளோஸ் ஆயிரும். புரியுதா? இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் 10 மணில இருந்து ஆரம்பிக்குதுன்னா
அதுக்கு முத நாள் ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு மேல வந்து உங்க டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் ஓபன் ஆயிரும். காலையில 10 மணிக்கு அப்புறம் தான் வந்து ஓபன் ஆகும். நீங்க அதுவரை வந்து என்னது சார் டிஎன்இ வெப்சைட் ஓபன் ஆக மாட்டேங்குன்னு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. 10 மணினா மேபி 10:30 வரை வந்து அவங்க ப்ராசஸ்லாம் முடிச்ச பிறகுதான் ஓபன் பண்ணுவாங்க. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் போடுற அந்த 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் இருக்கும்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ப்ராசஸ்க்கு முதல் நாள் ஈவினிங் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைத்துல தான் ஓபன் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 நாள் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு என்னன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு வந்ததை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, மூவ் அப்போடா குவிட் பண்றீங்களான்னு ஒரு ஆப்ஷன் அடுத்தாப்புல நடக்கும். உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகும். அதை வந்து நீங்க டென்டேட்டிவா இது பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, இது எனக்கு அக்செப்டா மூவ் ஆன. அப்ப அதுவும் ஒரு 4வது நாள் வந்து 10 மணிக்கு தான் அது ஓபன் ஆகும். அதுக்கு முதல் நாள் ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சவன அந்த லாஸ்ட் டைம் சொன்னாங்களா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இத்தனை மணியோட க்ளோஸ் ஆகுது, அதோட க்ளோஸ் ஆனது. அடுத்தது வந்து நீங்க என்னைக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 10 மணிக்குனா அந்த 10 மணிக்கு வர வந்து உங்களுக்கு டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் ஓபன் ஆகாது. இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து பதட்ட பண்ண அவசியம் கிடையாது. ரைட். டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு எத்தனை நாள் டைம் கொடுக்குறாங்க? 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 நாளுக்கு அப்புறம் அதுக்கு 3வது நாள் தானே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முதல் நாள் நைட்டு, அதாவது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அந்த லாஸ்ட் டைம் முடிச்சதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் காலையில 10 மணிக்குனா அப்பதான் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஓபன் ஆகும். அதனால நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து ரவுண்ட் 1க்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ரவுண்ட்லயும், ரவுண்ட் 1லயும் அப்படிதான், ரவுண்ட் 2லயும் அப்படிதான், ரவுண்ட் 3லயும் அப்படிதான், சப்ளிமெண்டரிலயும் அப்படிதான், ஈவன் ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு முன்னாடி வர வந்து உங்களுக்கு வெப்சைட் க்ளோஸ்ல தான் இருக்கும். இதை நல்லா மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், எங்கெங்க இப்ப ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது, ரேங்க் லிஸ்ட் வரப்போறதுக்கு முன்னாடி வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வர வெப்சைட் க்ளோஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்தது வந்து என்ன செய்ய போறீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்கும்ல, ஒவ்வொரு தடவை அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி க்ளோஸ்ல இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் டைத்துல தான் ஓபன் ஆகும். அடுத்தது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ண போவீங்க. அந்த கன்ஃபர்மேஷனுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் முடிச்ச டைமுக்கும் நடுவில் க்ளோஸ்ல இருக்கும். அடுத்தது ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் பண்ற டைத்துக்கும் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் முடிச்ச லாஸ்ட் டைமுக்கு நடுவில் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ரவுண்ட் 1லயே என்ன நடக்கும், முதல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு டேட் அண்ட் டைம் சொன்னாங்கன்னா அந்த டேட் அண்ட் டைமுக்கு முதல் நாள் ஈவினிங் 7 மணிலிருந்து உங்களுக்கு வெப்சைட் க்ளோஸ்ல தான் இருக்கும். அந்த டைம் தான் ஓபன் ஆகும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க சொன்ன டைத்தோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மறுநாள் வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 10 மணிக்கு ஓபன்னா அந்த 10 மணிக்கு தான் ஓபன் ஆகும். இன்வெர்டிங் டைம் வெப்சைட் க்ளோஸ்ல தான் இருக்கும். 2 நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன், 2 நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்னது வெப்சைட் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் மறுநாள் காலையில 10 மணிக்குனா அது வரை வெப்சைட் க்ளோஸ்ல தான் இருக்கும். இதை எல்லாருமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ஆல் ரவுண்ட்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், ஈவன் SCA to SC கவுன்சிலிங், இந்த டைத்துல எல்லாம் உங்களுடைய வெப்சைட் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். யாரும் பதட்ட பண்ண அவசியம் கிடையாது. ரைட். இப்போ வந்து இப்ப ரேங்க் வந்தோடனே என்னென்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்க நேம், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் கம்யூனிட்டியில இருக்கான்னு பாருங்க. இல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்க 7.5 எலிஜிபிள் ஸ்டூடெண்டான்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கட் ஆஃப் போட்டிருக்கோம், உங்களுடைய ஜெனரல் ரேங்க் போட்டிருக்கோம், கம்யூனிட்டி ரேங்க் போட்டிருக்கோம். 7.5 ஸ்டூடெண்ட்னா வந்து 7.5 ஜெனரல் ரேங்க், 7.5 ரேங்க் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது எல்லாமே உங்க பேஜ்ல அப்டேட் ஆயிருக்கும். இதுக்கு மீறி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து மாறி இருந்துச்சுன்னா நீங்க நேரா வந்து டிஎஃப்சி சென்டர்ல போய் தேவையான டாக்குமெண்ட்ஸோட டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ண அவங்க வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. சார் என்னென்ன கொண்டு போய் எப்படி டவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே என்னை கால் பண்ணலாம். என் பேர் உங்களுக்கு தெரியும், ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். பாய் பாய்.